சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அடையும் தேங்காய் சட்னிலே கொத்தமல்லி போட்டேன். நார்மலாக தேங்காய் சட்னி அரைப்போம்ல, பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகா உப்பு அதோடு சேர்த்து கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிட்டேன். அடைக்கு 1 கப்பு அரிசினா 3/4 கப் பருப்பு போட்டேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணால். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஆல், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரியும் ப்ரௌன் சோலையும். இந்த சோலையை 8-10 மணி நேரம் ஊற போட்டுருணும். நைட்டே ஊற போட்டுருணும். கத்தலை உப்பு மஞ்சள் போட்டு 2 லவங்கம் 7-8 மிளகு போட்டு வேக வச்சுட்டேன். அப்புறம் கிரேவிக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, அப்புறம் ஜீரகம் போட்டுட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் கிரேவியை சுருளை வதக்கிட்டு வேக வச்சதை போட்டு முதல்ல 8 சவுண்டு விட்டு தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் கிரேவியை திருப்பியை வதக்கிட்டு திருப்பியும் 3-4 சவுண்டு விட்டு சின்னதை பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழிச்சு அணைக்கணும். இப்படி தான் பண்ணணும் சோலை. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.